அல்லாஹ் சொல்கிறான், அவனே தன் அடியார்களை அடக்கி ஆள்கிறான், அவன்தான் மிக்க ஞானமுடையவன், அனைத்தையும் நன்கறிந்தவன் ஆகான். இத்தனையும் சொல்லிட்டு இப்போ அல்லாஹ் ஒரு மேட்ரை சொல்கிறான் பாரு, அவனே தன் அடியார்களை அடக்கி ஆள்கிறான். அப்போ உண்மையிலே ரசூலா என்ன பண்ணுறாங்க, நான் ஒரு இயலாதவன், என்கிட்ட எந்த அதிகாரமும் இல்லை, அல்லாவுடைய அருளை தான் நானும் நம்பியிருக்கேன், இத்தனையும் சொல்லிட்டு ரசூல்லா ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, என்ன, எனக்கு நீங்கள் அனைவரும் அன்கண்டிஷ்னல் கட்டுப்படுதல்குள்ளே வரணும் சொல்கிறாங்களா இல்லையா? அப்போது இதையும் ரசூல்லா சொல்கிறாங்க. அதே மாதிரி என்ன சொல்கிறாங்க, நான் ஒரு கட்டளை உங்களுக்கு போட்டேன் அப்படின்னா நீங்கள் எல்லாரும் கட்டுப்பட்டே ஆக வேண்டும். சமயானா அத்தானா. அது எப்படிப்பட்ட கட்டுப்படுதல்? சிரமமாக இருந்தாலும் சரி, எளிதாக இருந்தாலும் சரி. அக்கபா உடன்படிக்கையில் அது வரும் பாருங்க, நாங்கள் சிரமத்திலும் எளிதிலும் உங்களுக்கு உதவி செய்வோம், எங்களுடைய உயிர்களை விட உங்களுடைய உயிரை நாங்கள் மேலாக நினைப்போம். அப்போது டைரெக்டாக பார்க்கும்போது இவங்களுக்கு என்ன தோணுது, ரசூல் அடக்கி ஆள்றாரு, தனக்கு கீழே இருக்கிற சீடர்கள் ரசூலுடைய முகத்தை கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. அப்படி போட்டு இவர் சொல்கிறாரு இல்லைங்க, எனக்கு ஒன்று வேணாம், எனக்கு ஒன்று வேணாங்கிறாரு, எனக்கு என்னை மதிக்காதீங்கிறாரு, அதுங்கிறாரு இதுங்கிறாரு. ஆனால் அவர் போகும்போது அவருடைய சபையில் போய் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? யாராவது ஒருத்தராவது தலையை தூக்கி பார்க்குறாங்களா அவரை? எல்லாரும் இப்படி உட்காந்துட்ருக்குறாங்க. அப்படி போட்டு அவரை மயக்கி வச்சுருக்காருங்க, அப்படி போட்டு அவங்களெல்லாம் அடக்கி வச்சுருக்காருங்க. இதுதான் அவர் மேலே வர்ற கிளைம். அதுதான் அல்லாஹ் இங்கே சொல்கிறான், அவனே தன் அடியார்களை அடக்கி ஆள்வான். அல்லாஹ் சொல்கிறான், டேய் அவர் அடக்கலடா, நான் அடக்கிட்டு இருக்கிறேன்டாங்க, அவர் மூலமாக உங்களை எல்லாரையும் நான் அடக்கி ஆண்டுட்டுருக்கிறேன். அப்போ புரியுதா இல்லையா? அடக்கி ஆள்றது தான் பிரச்சனையே இங்கே. இப்போ ரசூலாவுக்கும் குறைஷிகளுக்கும் எதில் பிரச்சனை? வானம் பூமி யார் படைச்சாங்கிறதுல பிரச்சனையா? இந்த கடவுள்கள் சக்தி இருக்குதா இல்லையாங்கிறதுல பிரச்சனையா? அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. பிரச்சனை என்னன்னா, இவர் எங்களை அடக்கி ஆள்றாருங்க, நாங்கள் இவர் உள்ளே விட்டது இல்லைங்க. எங்கள் அசம்பிளியில் இவர் எம்எல்ஏவே கிடையாது, இவர் அசம்பிளியே இல்லை, புது அசம்பிளி இவர் ஒன்று உருவாக்கி வச்சுருக்காரு. போனால் அம்மார் பின் யாசர் ஒரு பக்கம் உட்காந்துட்ருக்காரு, பிலால் ஒரு பக்கம். அந்த வஹஷி அடிமை விடுதலையானதுக்கப்புறம் உள்ளே வந்தவொடனே, ஏண்டாடி உன்னை விட்டா போனால் போதுன்னு விடுதலையிலேருந்து ரிலீஸ் பண்ணி விட்டா, நீ டைரெக்டாக நீ எங்கள் சபைக்குள்ளே என்ட்ரி கொடுக்குறியா அப்படின்னு போட்டு ஒரு திட்டினோடனே அப்படியே அவங்கெல்லாம் அவர் ஓடி போயிடுவார் வாசி. அப்போது அதே நிலமை தான் கிட்டத்தட்ட ரசூல்லாவுடைய நினச்சி. வஹஷி வேறு அந்த இடத்துல, ரசூல்லாவுக்கும் அக்சஸ் கிடையாது, அவர்கிட்டையும் அந்த கார்டு கிடையாது. அந்த லவுஞ்சில் போனீங்கன்னா கார்டு இருந்தால் தான் உள்ளே விடுவாங்க. அந்த மாதிரி அந்த 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 கிளப்பில் அந்த எலைட் கிளப்பில் அவருக்கும் ரசூல்லாவுக்கும் ஆக்சஸ் கார்டு கிடையாது. அதே மாதிரி தான் ஸ்டேட்டஸு. அப்போ ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, அடக்கி ஆள்றாரு. அடக்கி ஆளும்போது ராஜா மாதிரி எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுறாரு. அவர் ஒரு ஆர்டர் போட்டால் அவ்வளோதான், அடித்தா திருப்பி அடிக்காது, அவ்வளோதான். அடி வாங்குறாங்க. பிலால் வாங்குறாரு, அடி வாங்குறாரு. யாருக்கும் கொஞ்சம் கூட கோபம் வர மாட்டேங்குது. ஏன்? ரசூலுல்லாவுடைய ஒற்ற உத்தரவு. குரானில் அந்த உத்தரவே இல்லை, அடித்தா திருப்பி அடிக்காதீங்க, குரானில் இல்லவே இல்லை. 4வது அத்தியாயத்தில் 77 அல்லாஹ் பல வருஷம் கழித்து சொல்கிறான், நான் சொல்லியிருந்தேன் ஒரு காலத்தில் அடிக்க வேணாம் கையை கட்டிக்குங்கன்ட்டு, இப்போ ரிலீஸ் பண்ணி விட்டா, ஆனால் அடிக்க மாட்டேங்கிறீங்களேப்பா. அதே பழகி போச்சா உங்களுக்கு? அடி வாங்கியே பழகி போச்சா? அப்படியே ஆயிட்டீங்களா? நான் தான் சும்மா கொஞ்சம் நாளைக்கு அடிக்காதீங்கன்னு, இப்போ அடிங்கன்றேன். அடிங்கும்போது அந்த ஆர்டர் அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணீங்க, அது ரொம்ப கஷ்டமான வேலையும் கூட. இப்போ என்ன உயிர் பயம் வந்துருச்சா? டூ ஆர் டை பேட்டில் வரும்போது இப்படியே மாறிட்டீங்களா? இப்படி கேட்குறான். அப்போ கான்ஃப்ளிக்ட் எதை நோக்கி போயிட்டு இருந்திருக்கு, புரியுதா இல்லையா? பேட்டில் எது இருந்திருக்கு? ரசூல் ஒரு கூட்டத்தை அடக்கி ஆள்றாரு, கேட்டால் நாங்களாம் டம்மிங்கிறாரு. அதுக்கப்புறம் இப்போ தன்னைத்தானே டம்மிங்கிறதும் அவர் அதில் சொல்கிறார். அல்லாஹ் தன்னுடைய உத்தரவு, அல்லாஹ் தன் அடியார்களை அடக்கி ஆள்கிறான். எப்படி அடக்கி ஆள்றான்? அல்லாஹ்வுடைய ரசூல் மூலமாக அடக்கி ஆள்றான். அல்லாஹ்வுடைய ரசூல் மூலமாக எப்படி அடக்கி ஆள்றான்? குர்ஆன் மூலமாக அல்லாஹ்வுடைய ரசூலை கொண்டு, அவனுடைய உத்தரவுகளை கொண்டு அல்லாஹ் அடக்கி ஆள்றான். இந்த மாதிரி இதுக்கு அடங்கி போனவர்கள் முஸ்லீம்கள்.
முஸ்லீம்கள்னால் யார்? சரணடைந்தவர்கள், அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு சரணடைந்தவர்கள். இப்படிலாம் அல்லாஹ் அடக்கி ஆள்றான். இந்த மனிதர்கள் அனைவரும் சமம், அவர்களை நீங்கள் சமமாக மதிக்க வேண்டும், இது அல்லாஹ்வுடைய உத்தரவு. இதை யாரெல்லாம் மறுக்கிறீங்களோ அவன்லாம் அல்லாஹ்வுடைய கிளர்ச்சியாளர்கள், அல்லாஹ்வுடைய எதிரிகள், அல்லாஹ்வுக்கு எதிராக கலகம் செய்பவர்கள். அப்போ இந்த லிஸ்ட்டில் முதல்ல வர்றவங்க யார் தெரியுமா? மன்னர்கள். எந்த மன்னனாவது குடிமக்களும் மன்னனும் சமம்னு எங்கேயாவது கான்செப்ட் இருக்கா? நான் ரசூலுல்லாஹ்வுக்கு இருக்குது.